அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்டினுடைய புனித நீர் நிலைகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடுத்த கட்ட ஒரு முயற்சியிலே நாம் இறங்கி இருக்கின்றோம். இப்படி எண்ணற்ற பணிகளை நாம் எடுத்து செய்யும் போது நமக்கு தேவை ஏராளமானவருடைய ஒரு ஒத்துழைப்பு, முயற்சி, அவர்களுடைய ஒரு பங்கேற்பு. அந்த பங்கேற்பிலே ஒன்றுதான் உங்களுடைய உடல், மனம், பொருள் ஆகிய 3 வகையிலே செய்யக்கூடிய தருணத்திலே பொருளாக கொடுத்து உதவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த சமர்ப்பண தினம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சமுதாயத்துக்கு வேலை செய்து அதிலிருந்து நாம் ஈட்டுகின்ற லட்சக்கணக்கான ரூபாயில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை நாம் இந்த சமர்ப்பண தினத்திலே சுவாமி விவேகானந்தருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய புராணங்களிலே சொல்லியிருக்கின்றது. அது மட்டும் ஏன், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே சொல்லியிருக்கான், ஒருத்தனுடைய வருமானம் எவ்வளோ இருக்கோ அதில் 10% நீங்கள் தர்ம காரியத்துக்கு கொடுக்க வேண்டும். அதற்கான உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. 10% அதில் ஒதுக்கலாம்னே இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகள்லேயே அது இருக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் கிறிஸ்தவர்களை பார்த்து தசாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து நாம் அதை பிரபலப்படுத்தி கொண்டிருக்கோம். ஆகவே நம்முடைய வருமானத்தில் 10% நாம் இந்த சமர்ப்பண தினத்திலே நாம் கொடுத்து உதவினால் இந்த அமைப்பானது 145 கோடி மக்களுக்கு உதவுவதற்காக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சீரும் சிறப்புமாக நிச்சயமாக வளரும். அதற்காக நீங்கள் அனைவருமே இந்த ஜனவரி 12 அன்று சுவாமி விவேகானந்தருடைய சமர்ப்பண தினத்தில் இதனுடைய அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத் ஆகிய ஏபிஜிபி அமைப்பினுடைய கிளை நிகழ்ச்சிகளிலே பங்கேற்று அவசியமாக நீங்கள் இந்த பணி நாடெங்கிலும் வளர்வதற்காக உங்களுடைய ஒத்தாசையை புரிய வேண்டும். இந்த ஒரு உரையை கேட்கக்கூடிய இந்த தருணத்திலே நீங்கள் என்ன ஒரு சமர்ப்பண தின தொகையை சமர்ப்பிக்க நினைக்கின்றீர்களோ அதை உடனடியாக ஒரு கவரில் போட்டு அல்லது ஒரு செக் அதன் மூலியமாக எழுதி இறைவனுடைய பாதத்திலே வைத்து விடுங்கள். அது அந்த வைத்த தருணத்திலிருந்து அது உங்களுக்கு சொந்தமில்லை. அதை அந்த நிகழ்ச்சியிலே கொண்டு வந்து சமர்ப்பிக்கக்கூடிய தருணம் வரை அது உங்களுடைய பொறுப்பாக மாறுகின்றது. ஆகவே இந்த வகையிலே நீங்கள் செய்ய வேண்டும். இந்த வசதி இல்லாதவர்கள் தாங்கள் ஜிபேவிலும் அனுப்பதற்கான குறிப்புகள் வரும். அதை பின்பற்றி நிச்சயமாக இந்த சமர்ப்பண தினத்தை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.